Hi students, good evening. Good evening Alma. Hello, hi. Hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So finally we are completed 5th chapter, right? So 6th chapter வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். So 6th chapterல இருந்தும் நீங்க கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுலேயும் முக்கியமாக 2 and 3 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹாய் சிவசக்தி, குட் ஈவினிங். ஓகே, ஸோ 2 and 3 மார்க் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கிறது தான் உங்களுக்கு கேட்பாங்க. லைக் என்ன சொல்கிறது, மினிமமாக ஒரு சில வேல்யூஸ்லாம் மாற்றி மட்டும் உங்களுக்கு கேட்கலாமே தவிர மேக்ஸிமம் இதில் இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. பட் 2 and 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, இந்த சாப்டர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முக்கியமாக இதில் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சாப்டர்ஸ் கொஞ்சம் உள்ளே போக போக என்னடா இது பேராமெட்ரிக்குங்கிறாங்க, நான் பேராமெட்ரிக்குங்கிறாங்க, இதில் என்ன ஈக்குவேஷன் எனக்கு சுத்தமாக புரியலையே, இதில் வேற கார்ட்டீசியன் ஃபார்மேஷன், அதில் ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு லைன் கொடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா இப்படி 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி, இதில் ஆங்கிள் வேற நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சாப்டர் பார்க்கும் போதே என்னன்னா ஐயோ இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது, நான் எப்படி பார்க்க போகிறேன் அந்த மாதிரி யோசிப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க. ஓகேவா, இது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சாப்டர்லாம் கிடையாது. அழகான வேரியேஷன் பண்ணி கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும். சரியா, ஸோ எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டா ஆமா படிக்கணும். ஆனா வந்து தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி படிங்க. ஒட்டுக்கா எல்லாத்தையும் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவ்வளவுதான், நம்ம மைண்ட்ல வந்து அப்படியே ஃபார்முலாஸ்லாம் அங்கங்க போகும். ஆனா எதுக்கு எந்த ஃபார்முலானே நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ 6th சாப்டர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் 6th சாப்டர்? ஹாய் சிவசக்தி, ஹாய் பிரிதேஷ், சந்தியா, ஹாய்மா. சொல்லுங்க, 6th சாப்டர் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஈஸி தான் இல்லையா? புரிஞ்சுதுன்னா ஈஸி. அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் அண்ட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் புரிஞ்சுது அப்படின்னா ஈஸி தான். இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ மேபி மேக்ஸிமம் த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ குயிக்காக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட். இதோட ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எங்கே படிச்சிருப்போம்? ஏஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம்ல. எஸ், வெறும் வெக்டார்ஸ் அண்ட் பிளேன் தான், ஒரே கான்செப்டை தான் திருப்பி 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 நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் என்ன, அந்த ஃபார்முலாஸ் மட்டும்தான் வேரி ஆகும், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. சரியா, ஸோ நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது டாட் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ டாட் ப்ராடக்ட் என்ன, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படிங்கிறது நம்ம XYZ அதாவது IJKவோட கொஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன ஒரு A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் A3 B3 அதாவது IJKவோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதுவோம். கரெக்டுங்களா? இதே கிராஸ் ப்ராடக்ட்னா எப்படி பண்ணுவீங்கப்பா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னா எப்படி பண்ணுவீங்க? வாட் அபவுட் கிராஸ் ப்ராடக்ட்? ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிருங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னா எப்படி பண்ணுவீங்கப்பா? ஸோ டாட் ப்ராடக்ட்னா IJKவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் இல்லையா? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ இதே வந்து நீங்க கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் A and B இல்லையா? ஸோ ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ IJK எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்பவுமே இதில் வர பெரிய கன்ஃபியூஷன். ஸோ A cross B அப்படின்னா இங்கே ஏவோட எலமெண்ட்ஸ் தான் எழுதணும், பியோட எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. A cross B அப்படின்னா A எழுதிட்டு அப்புறமா B எழுதுங்க. இதே B cross A அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா B1 B2 B3 எழுதிட்டு அதுக்கப்புறமா A1 A2 A3 வந்து நீங்க எழுதணும். சரியா? ஸோ இந்த மாதிரி அங்க என்ன கொடுத்துருக்காங்க, எதை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதுல நீங்க வந்து எழுதணும். சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இன் பிசிக்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு. அது என்ன?
வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ்மா? அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பார்த்துட்டு இருந்தால் ஃபார்முலாஸ் மட்டும்தான். நீங்கள் ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் இதோட பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. எஸ், ஒர்க் அண்ட் டார்க் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அ டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்ல ஸோ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்ப்போம். ஸோ அதோட ஃபார்முலா என்ன? ஸோ த W ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ இல்லையா, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒர்க் இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஒர்க் டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் என்ன கண்டுபிடிப்பீங்க? ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இது வந்துட்டு ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இல்லையா, ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். So what about the next one? So next வந்து பார்த்தீங்க அப்படின்னா torque இல்லையா? So torque ஓட formula என்னமா? So what is the formula for the torque? Torque ஓட formula என்ன? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு rotational force தான் இல்லையா? Hi Mukesh, good evening. Yes. தெரியலையா? R into F. So T vector is equal to R vector cross F vector. So listen, work done by the force அப்படினா you have to use a dot product and torque அப்படினா நீங்க வந்துட்டு cross product வந்து யூஸ் பண்ணணும். சரி, அது ஒரு விஷயம் மட்டும்தான். So இப்போ ஒரு question பார்த்துடலாமா? So example 6.9 இங்க என்ன கொடுத்திருக்காங்க? A particle acted upon by constant forces. So ரெண்டு forces கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 6th chapter முகேஷ். Hi துவி. ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் 1 F1 அண்ட் F2ன்னு சொல்லி ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் த பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட். ஃபைண்ட் தி டோட்டல் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா போதும். இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க பார்க்கலாம். ஸோ 2i + 5j + 6k இல்லையா? ஸோ ப்ளஸ் -i - 2j - k. ஸோ ப்ராக்கெட்ஸ் கேன்சல் பண்ணி எழுதிக்கோங்க. 2i + 5j + 6k and -i - 2j and -k. சரிங்களா? ஸோ இதோட ரிசல்டன்ட் வேல்யூ என்னமா? ரிசல்டன்ட் வேல்யூ என்ன? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். i + 3j and + 5k இல்லையா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட F. ஸோ இப்போ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் அப்படின்னா ஸோ த W is equal to F dot D இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம D வெக்டார் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? D வெக்டார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? எஸ் பிரிதேஷ், குட்மா. ஸோ இங்கே வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இஸ் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் த பாயிண்ட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களதுலேருந்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு, ஃப்ரம் பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ ஃப்ரம் பாயிண்ட் என்னன்னு எடுப்பீங்க? OAன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் த செகண்ட் பாயிண்ட் எது கூட எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது வந்து OB அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. அப்படியா முகேஷ்? அப்ப இங்க பாத்துக்கோங்க, நான் ஃபார்முலா அதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு அங்க போய் நீங்க வந்து சொல்லுங்க. சரியா? ஓகேவா? லிசன் ஹியர். ஓகே, ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் டு த பாயிண்ட் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த டிஃபரன்ஸ் வந்து நீங்க எடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ OB - OA, அதாவது செகண்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் பண்றீங்க. சரிங்களா? ஓகேவா? OB - OA. எஸ் பிரதேஷ், சிவசக்தி, எஸ்பா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம AB கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ தட் இஸ் D வெக்டார். D வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா AB வெக்டார். ஸோ AB வெக்டார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? OB வெக்டார் - OA வெக்டார். சரிங்களா? OB வெக்டார் - OA வெக்டார். இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா போதும். சிம்பிளி யூ கேன் சப்ராக்ட்மா. ஸோ இங்க என்ன இருக்கு? 4, -3 -2ன்னு இருக்காங்களா? அடுத்தது 6(1 - 3). ஸோ 6(1 - 3). ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்து கூட போடலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதிட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும்? 6i + j and -3k இல்லைங்களா? ஸோ -4i - 3j - 2k. ரொம்ப பிரச்சனை பண்ணுது, தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? டக்குன்னு வர மாட்டேங்குது. சரிங்களா? ஓகே, ஸோ ப்ராக்கெட்ஸ் கேன்சல் பண்ணி எழுதிக்கோங்க.
minus 3k minus 4i and minus into minus plus ஆயிருமா இங்க plus ஆகும் இங்கே plus ஆகும் சரிங்களா so plus 3j and plus 2k okay so இதை simplify பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது it is 2i and plus j plus 3j னா 4j கிடைக்கும்பா minus 3k plus 2k அப்போ you get minus k சரிங்களா so இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட d vector so what about the next move next என்ன பண்ணுவீங்க dot product இல்லையா so w equal to f vector dot d vector so f vector என்ன I 3j plus 5k I plus 3j plus 5k இல்லையா okay so dot and இங்கே இருக்கிற வெக்டார்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க d வெக்டார் எடுத்து எழுதிக்கோங்க so dot அப்படினாலே நான் என்ன சொன்னேன் I j k ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுவீங்க இல்லீங்களா அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகும் 1 into 2 ன்னு கிடைக்கும் அடுத்தது 3 into 4 next 5 into minus 1 இல்லீங்களா அப்ப இங்க என்ன வேல்யூ வரும் 2 plus 12 minus 5 so what is the value of 14 minus 5 ன்னு சொல்லி இருக்கா so என்ன வேல்யூ ஒரே நிமிஷம் yes it is 9 units சரிங்களா so units எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க so it is 9 units ஓகேவா 9 units so the next question பார்க்கலாமா so வெறும் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படினா நீங்க ஈஸியா வந்து எழுதிரலாம் ஓகே அடுத்து a particle is acted upon by the forces two forces கொடுத்திருக்காங்கமா is displaced from the point to the point if the work done by the forces is 16 units find the value of lambda so இங்க lambda ன்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள நீங்க கண்டுபிடிக்கணும் so இந்த question easy தானே மேக்ஸ் கஷ்டமா அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது பாஸ் பண்ணனும்னா படிச்சுதான் ஆகணும் இந்த क्वेश्चन எப்படிப்பா சால்வ் பண்ணுவீங்க சேம் வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணனும் இல்லையா ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கணும் சோ ஆல்ரெடி வந்து அவங்க வர்க் டன் கொடுத்துட்டாங்க சோ ரெண்டையும் ஈக்குவலன்ட் பண்ணி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம் நான் சால்வ் பண்ணட்டா இல்ல நீங்க சால்வ் பண்றீங்களா எஸ் so f vector equal to 3i minus 2j plus 2k இல்லையா so இது வந்து ஆட் தான் பண்ணனும் so நான் டைரக்ட்டா எழுதிக்கிறேன் சரிங்களா so ஆட் தான் பண்ண போறோம் இல்லையா so அப்ப இங்க என்ன வரும் 5i minus j and plus k ன்னு வருமா ஓகேவா சரியா கரெக்ட்டுங்களா ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா 5j minus 5i minus j plus k அந்த ரெண்டு ஃபோர்ஸோ இவங்க வந்து f1 இவங்க வந்து f2 இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்றீங்க சரியா அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சோ ஆல்ரெடி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தேன் இல்லையா OA and OBங்கற ரெண்டு பாயிண்ட் எடுங்க இவங்க OA and இவங்க OB ஓகேவா இதுல இருக்கிற லாம்டா வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன வரும் நீங்க எப்படி எழுதுவீங்க d vector is equal to OB minus OA vector அப்படினு எடுப்பீங்க கரெக்ட்டுங்களா அப்போ 4i minus j plus lambda k ஓகேவா அடுத்தது minus of i plus 3j minus k ன்னு எடுக்கிறீங்க சரிங்களா minus k இப்போ brackets கேன்சல் பண்ணி எழுதிக்கோங்கப்பா 4i minus j plus lambda k and இங்க minus i வருவாங்க plus 3j and இந்த இடத்துல மைனஸ்மா minus into plus minus அடுத்தது minus into minus plus ன்னு சொல்லி வந்துருவாங்க சரிங்களா plus k now did you understand pa yeah pritesh total value வா okay 3i என்ன வராங்க 4j வராங்களா 4j அடுத்தது lambda plus 1 into k vector ஓகேமா சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட டிஸ்பிளேஸ்மென்ட் சரியா இப்போ நம்ம கிட்ட f vectorரும் இருக்காங்க d vectorரும் இருக்காங்க சரியா அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் என்ன பண்ணனும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணனும் ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா சோ work done by the forces நமக்கு கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப இப்போ இத எப்படி எழுதுவீங்க so w equal to f vector into d vector இல்லையா so w வேல்யூ நமக்கு தெரியும் 16 னு சொல்லிட்டு அடுத்து f vector எழுதுவீங்க so f vector என்னது 5i minus j plus k இல்லீங்களா அடுத்து டாட் இங்க வந்துட்டு 3i minus 4j okay pritesh okay yes mukesh so 3i minus 4j plus lambda plus 1 சரிங்களா lambda plus 1 k okay so இப்போ என்ன பண்ணனும் coefficients of i j k ஓட தான் நம்ம எழுதணும் கரெக்ட்டுங்களா அப்ப 5 into 3 so plus இங்க வந்து பாத்தீங்க அப்படினா -1 into -4 so அடுத்து plus 1 into
lambda plus 1 இல்லையாமா. ஸோ 16 equal to 15. இங்கே வந்து மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. அப்போ ப்ளஸ் 5. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா lambda plus 1 அப்படின்னு இருப்பாங்க. ஸோ 20 plus lambda plus 1. ஸோ 16 equal to 21 plus lambda அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஃபைனலி உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்ப்பா. ஸோ lambda equal to 16 minus 21 வருமா. ஸோ therefore lambda equal to, இந்த சாப்டர் ஈஸி தான், புரிஞ்சுது அப்படின்னா ஈஸி தான், இல்ல அப்படின்னா கஷ்டம். -4 இல்லைங்களா. ஒரே செகண்ட். lambda plus 1 தானே இங்க இருக்காங்க. So -4 or -5? Just check the answer. It is 4 only, no? Yeah. 20 ma. Okay. Yeah. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா -4. Sorry Pritesh, it is not 21, it is 20. Okay வா. ஸோ அந்த இடத்துல 1 into 4 பண்ணுறதுக்கு பதிலாக ஆட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஓகே. ஸோ அது வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 20 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து lambda equal to -4 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைச்சிடும் சரியா. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 6.10 துர்கா தேவி. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின்மா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டார்க் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி மெக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த டார்க் அபவுட் த பாயிண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஹூஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு செயின் லிங்கா, என்ன செயின் லிங்க்? ஓகேமா. ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸை மட்டும் ஃபில் பண்ணிருங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே. எஸ்பா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் டார்க். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரியா. ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க டயக்ராமேட்டிக்கா போட்டுக்கலாம். ஸோ அதோட டயக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் ஒன் இஸ். ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்குமா. ஸோ ஃபோர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து போகிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து எதை நோக்கி, அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா ஆரிஜினை நோக்கி போகுது. இட் இஸ் ஓ சரிங்களா. இட் இஸ் ஓ அண்ட் ஹியர் இஸ் அ பாயிண்ட் 2,0,-1. ஸோ இதுதான் பாயிண்ட் சரிங்களா. ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜினை நோக்கி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த டைரக்ஷன் வந்து நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஆர் வெக்டார். ஸோ அதாவது வந்துட்டு இங்கே நமக்கு OA அப்படிங்கிறது நமக்கு இங்கே டினோட் பண்ணுவோம் கரெக்டுங்களா. ஸோ இப்போ டார்க் அப்படிங்கும் போது நமக்கு இந்த டைரக்ஷன்ல தான் வந்து போகும் கரெக்டுங்களா. ஓகே. ஸோ இப்போ அந்த டைரக்ஷனில் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த OA அண்ட் AOங்கிறது வந்து உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ த டைரக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா. ஸோ ஆனால் பிஃபோர் தட் நம்ம OA தான் இதை எடுக்கிறோம். ஸோ OA அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுக்கிறோம் சரிங்களா பாயிண்ட்டை. ஏன்னா நம்ம அப்படி தானே எடுப்போம், பொசிஷன் வெக்டார் அப்படி தானே எடுப்போம், OA OB அப்படின்னு தான் எடுப்போம். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் இட் இஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின் சொல்லிட்டாங்க. அப்போ ஆரிஜின் அப்படிங்கும் போது நம்ம பாயிண்ட்ல இருந்து கீழே வருது. அப்ப A1 ஆகுது. A1 ஆகும்போது ஸோ நமக்கு அந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் நடக்கும். இப்போ OA நான் இங்க வச்சிருக்கேன் சரியா. ஸோ OAங்கிற பாயிண்ட் நான் இங்க வச்சிருக்கேன். இந்த இடத்துல J கிடையாதுமா, இது மட்டும்தான் இருக்கு சரியா. இவங்க வந்து த லைன் ஆஃப் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் சொல்லிட்டாங்க. அப்போ ஆரிஜின் அப்படிங்கும் போது இட் சேஞ்சஸ் டு AO. இதை வந்து நம்ம R அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்ப நமக்கு வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்? கேட்குற கொஸ்டின் புரியுதா? ஓகே இல்ல, எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டேன். ஹாய் உதயா, குட் ஈவினிங். எப்படி சேஞ்ச் ஆகும்? OAங்கிறத நான் A1 மாத்தினேன்னா so the value becomes இந்த பொசிஷன் வெக்டார் சேஞ்ச் பண்றத நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே 8th சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. எஸ், நெகட்டிவா மாறும். அதாவது ஆப்போசிட் சைன்ஸ் ஓகேவா. இப்ப நெகட்டிவா இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஆகும், பாசிட்டிவா இருந்ததுன்னா நெகட்டிவ் ஆகும். அதாவது ரிவர்ஸ் ப்ராசஸ்ல நெகட்டிவ் வெக்டாரா மாறிடுவாங்க கரெக்ட்டுங்களா. அப்ப இவங்க என்ன ஆவாங்க, 2i + k ஆவாங்களா. இவங்க வந்து 2i + k. அடுத்தது நம்ம கிட்ட ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கரெக்ட்டுங்களா. ஸோ ஃபோர்ஸ் யாருமா, ஸோ 2i + j
மைனஸ் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ டார்க் எப்படி கண்டுபிடிப்போம்? கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா? எஸ். ஸோ டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர் கிராஸ் எஃப் வெக்டார். ஓகேவா? ஆர் கிராஸ் எஃப் வெக்டார், எஃப் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னு மாற்றிக்கிதி போட்டுறாதீங்க. திருப்பி சொல்கிறேன். ஓகேவா? மாற்றிக்கிதி போட்டுறாதீங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, கிராஸ் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருப்பாங்களோ அவங்க தான் அந்த செகண்ட் ரோல வருவாங்க, செகண்ட் வேல்யூ என்ன இருக்காங்களோ அவங்க தான் அந்த தேர்ட் ரோல வருவாங்க. இப்போ நீங்கள் எஃப் இன்டூ ஆர்னு போட்டிங்கன்னா அந்த கொஸ்டினே தப்பாக, சாரி ஆன்சரே தப்பாக போயிடும். சரிங்களா? ஆர் இன்டூ எஃப். ஓகே. ஸோ ஐ ஜே கே. அப்போ ஆர் வெக்டார்ல இருக்கிற வேல்யூஸ் எடுத்து எழுதுங்க. 2 0 -1. ஓகேவா? அடுத்த வேல்யூ என்னமா? அடுத்தது ஃபோர்ஸ் 2 1 -1. வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் தானே, டக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. யா ஓகே துர்கா தேவி, சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் 2 minutesல சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்னு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தானே, டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈஸி தானே, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து மெக்னிடியூடு கேட்டிருந்தாங்க. ஸோ மெக்னிடியூட் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2k கேப்பா? ஆர் யூ ஷுர்? சரி, இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்றேன். முகேஷ் ஓகே, ராகவன் ஓகே, ராகவன் தானே இல்லையா? பேர் மட்டும் சொல்லுங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து மெக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஐ கேப் தானா? ஸோ மைனஸ் ஐ கேப், அதுக்கப்புறம் என்ன வரும்? பார்கவன். நான் கரெக்டாக தான் படித்தேன். நான் கூட நான் தப்பாக படிக்கிறேன்னு நினச்சிட்டு பேர் கேட்டேன். ஓகே. மைனஸ் ஐ கேப் சாரி எஸ் மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2 கேப் இல்லையா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் 2k. இப்போ இதுலேருந்து மெக்னிடியூடு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்க். ஸோ இதுலேருந்து மெக்னிடியூடு கண்டுபிடிக்கணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? எல்லாமே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். அதனால தான் திருப்பி உங்ககிட்டயே கொஸ்டின் கேட்குறேன். அது இல்ல ராகவன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பேரு பார்க்கும்போது பார்கவன் நினைச்சேன். சரியா? ஆனா வந்துட்டு ஒருவேளை நான் தப்பா படிக்கிறேன்னு தான் நான் கேட்டேன். மாடுலஸ்ல கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ மாடுலஸ்னா மைனஸ் ஐ மைனஸ் 2k. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாடுலஸ்குள்ள போட்டாச்சு, அவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹாய் சந்தியா, எத்தனை டைம் சொல்லுவீங்க? ஆன்சர் சொல்லுங்க. ஸ்கொயர் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 the whole square அண்ட் இங்கே வந்து -2 the whole square இல்லையா? அப்போ இந்த வேல்யூ என்ன வரும்? 1 + 4ன்னு சொல்லி வருமா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா √5. அப்போ நம்மளோட மெக்னிடியூட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா √5. ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி எழுதுவீங்க? யா √5. ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி எழுதுவீங்க? ஸோ நமக்கு அங்கே ஒரு ஃபார்முலாவே இருக்கும்ல, எப்படி கண்டுபிடிப்பீங்க? xij-ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் பவரில் போட்டுட்டு டிவைடட் பை ஆர் வேல்யூ போடுவீங்க. கரெக்டாக? அதாவது மெக்னிடியூட் வேல்யூவாக போடுவீங்க. ஓகே. அப்போ இங்கே வந்து கிடைச்சிருக்கிற வேல்யூ எடுத்து தான் நம்ம எழுதணும். ஸோ -1 டிவைடட் பை √5 கமா நமக்கு வந்து ஜேவோட வேல்யூ கிடையாது. ஸோ அதனால 0 கமா -2 டிவைடட் பை √5. இஸ் இட் கிளியர்? நோ? ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இதை பேஸ் பண்ணி டெஃபினட்டாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஓகேவாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெக்டார் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு ப்ரூவ் தட் இஃப் த டயகனல்ஸ் ஆஃப் த parallelogram ஆர் ஈக்குவல் தென் இட் இஸ் அ ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டயகனல்ஸ் வெக்டார் மெத்தட் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கிற டயகனல்ஸ் parallelogramோட டயகனல்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் மாதிரி வந்துடுச்சோ? இஸ் தட் ஓகே? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டயகனல்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் வந்து இது ரெக்டாங்கிள்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? ஸோ ABCDன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இவங்களோட டைரக்ஷனை நீங்கள் வந்து
போட்டுக்கோங்கப்பா, டைரக்ஷனாக மாற்றாதீங்க, டைரக்ஷனாக போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? எஸ் கிளியர். ஸோ இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிசிடிங்கிறது ஒரு parallelogram அப்படிங்கிறத நீங்கள் அசைன் பண்ணுங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? diagonals of the parallelogram are equalனு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த diagonals? ஏசி அண்ட் பிடி இல்லையா? ஸோ ஏசி ஈக்குவல் டு பிடி அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இப்போ ஏசி வெக்டாரை நம்ம எப்படி எடுக்கலாம்? அதாவது ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் மெத்தட் இருக்குல்ல, அதை யோசிச்சு பாருங்களேன். எந்த எக்ஸாம் கேட்குறீங்க? குவார்டர்லி எக்ஸாமா? ஏன் முகேஷ்? ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஏசி வெக்டாரை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்? குவார்டர்லி எக்ஸாம் மேக்ஸிமம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் செப்டம்பர் 17th செப்டம்பர் செகண்ட் வீக், எண்ட் ஆஃப் செகண்ட் வீக்னு சொல்லலாம். அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையே. 5th chapter important questions already told in short, so please check the shorts. Okay, BD vector. அது இன்னொரு டயகனல். நான் ஏசி வெக்டாரை எப்படி தான் எழுதலாம்னு சொன்னேன். ஸோ ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார்னு எழுதலாமா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த டயகனல் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் இருக்குல்ல, 8th ஸ்டாண்டர்ட்னே வருது, 11th 8th சாப்டர்ல படிச்சிருப்பீங்கல்ல. ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார். சரியா? அதே மாதிரி பிடி வெக்டார் எப்படி எடுப்பீங்க? பிடி வெக்டாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பிடி வெக்டாருக்கு எப்படி எடுப்பீங்க? ஸ்ரீ சாதனா, ஓகேடா, குட். ஸோ பிடி வெக்டார் எப்படி எடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நினைச்ச ஆப்போசிட் சைடு தான் போவீங்க. ஒரே சைடு எடுத்துட்டு வாங்க. இப்போ நீங்க ஏசிக்கு வந்துட்டு நீங்க டிஏ காமன் பாயிண்டா வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த நீங்க சொல்ற வேல்யூ கரெக்ட். ஷாகுல் ஹமீத். இப்போ நம்ம வந்து பிஏ காமன் பாயிண்டா வச்சு எடுத்திருக்கோம். அப்போ இதுலயே என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிறதா நீங்க எடுக்கணும். நான் ஒன்ஸ் அகேன் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிறது என்னமோ இந்த ரீஜியன், அப்போ இதே ரீஜியன் தான் நீங்க வந்து எடுக்கணும். சரியா? இஃப் சப்போஸ் நீங்க வந்து இந்த ரீஜியன் வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம இவங்கள தான் சூஸ் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதாமா? எஸ், புரியுதா? ஸோ அப்போ வந்து ரீஜனை மாற்றாதீங்க. ஓகே. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? நமக்கு பிஏ வெக்டார் பிளஸ் ஏடி வெக்டார் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த பிடி வெக்டார் இருக்காங்கல்ல, இதுல இருக்கிற பிஏ வெக்டாரை நான் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு ஏபி வெக்டார்னு இருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலண்டா நான் செகண்ட் வெக்டார்ல பிஏவை நான் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் அப்படின்னா ஸோ வாட் இட் வுட் பி, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்பா? ஸோ ஜஸ்ட் அந்த பிஏவை நான் மாற்றி எழுதணும். பிசிசி வராதுன்னு நான் தான் சொல்றேன்ல சங்கீதா. ஸோ இந்த காமன் பாயிண்ட் எதை வச்சு எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்க அடுத்தது எடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது இல்லையா? பிடி வெக்டார் புரியலையா? அப்புறம் எப்படி மேல ஆன்சர் சொன்னீங்க முகேஷ்? அதாவது வந்துட்டு இப்போ நீங்க வந்து ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிளை வச்சு தான் இந்த வேல்யூவை எடுத்திருக்கீங்க. ஆமாவா? ஆமாவா? கரெக்டா? இதை வச்சு தானே எடுத்திருக்கீங்க ஏபி வெக்டாரை, சாரி ஏசி வெக்டாரை. அதாவது ஏசிங்கிற டயகனலை இந்த ட்ரையாங்கிள் வச்சு நீங்க எடுத்திருக்கீங்க. ஆமாவா? இப்போ அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிடிங்கிற டயகனலுக்கு நான் வேல்யூ எடுக்கணும். அப்ப பிடிங்கிற டயகனலுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி போறீங்க. ஸோ அந்த இடத்துல காமன் பாயிண்ட்ஸ் நமக்கு ரெண்டு பேர் மிஸ் ஆகுறாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த பக்கம் தான் வரணும். புரிஞ்சுதா? ஏபி நீங்க தானே இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இதை எடுத்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் அதை தான் எடுப்பீங்க. இப்போ நீங்க தலையெல்லாம் நான் மேலே இருக்கிறதா எடுப்பேன், டிசியை வச்சு தான் எடுப்பேன்னா நீங்க டிசியை வச்சு எடுக்கலாம். புரிஞ்சுதா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகேவா? இஸ் தட் கிளியர்? நோ? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பிஏவை டைரக்ஷன் மாற்ற போகிறேன். டைரக்ஷன் மாற்றும் போது எனக்கு என்ன ஆகும்னா மைனஸ் ஏபி வெக்டார்னு மாறிடும். சரிங்களா? மைனஸ் ஏபி வெக்டார். ஆர் யூ கிளியர் நவ்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இவங்க ரெண்டு டயகனலையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஏசி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் பண்ணுறீங்க. சரியா? இவங்க ரெக்டாங்கிள்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும்? ஏபி பிளஸ் பிசி the whole square which is equal to minus AB vector plus BC vector the whole square. Okay va? Yes.
ஸோ இதில் வந்து ஏடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசின்னு மாத்துறேன். ஓகே, which is parallel. ஓகே சரியா? ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ அந்த ஏடிக்கு பேரலா பிசி இருக்காங்கல்ல, அவங்கள நான் இங்கே எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர், அதாவது ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் தான் ஹோல் ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆகும்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அண்ட் ஹியர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஆகும் அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்மா. இந்த டேர்ம்ஸ் அப்படியே மட்டும் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்துட்டு பிசி மைனஸ் ஏபின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, அப்போ இது என்ன ஆகும் நமக்கு? ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் அண்ட் பிசி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் plus 2 into AB vector into BC vector which is equal to இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏபி அதாவது மைனஸில் உங்களுக்கு வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மைனஸ் ஏபி வெக்டார் தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுறாதீங்க. ஏபி வெக்டார் தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வெக்டார் தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி வெக்டார் பிசி வெக்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இருப்பாங்க. சரியா? அப்போ இந்த டேர்ம்ஸ் நமக்கு என்ன ஆகும்? இவங்களும் கட் ஆயிடுவாங்க, இவங்களும் கட் ஆயிடுவாங்க, இவங்களும் போயிடுவாங்க, இவங்களும் போயிடுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைன் ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஒரே சைடில் வந்தீங்க அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு நெகட்டிவ், ரைட்? அப்போ நமக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் யார் இருக்காங்க? 2AB டாட் பிசி. ஸோ இவங்களை அப்படியே ஆப்போசிட் சைடில் கொண்டு வாங்க. 2 இன்ட்டு ஏபி இன்ட்டு பிசி. ஸோ அப்போ இவங்க வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? 4 which is equal to 0 ma. So 4AB into BC which is equal to 0. சரிங்களா? which is equal to 0. அப்போ AB, one second ma. AB dot BC which is equal to 0 means the B angle is 90 degree. Okay va? Yes. So this is the condition. அப்போ நம்ம இவங்களை என்ன சொல்லிடலாம் அப்படின்னா so the rectangle அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்கொயர் பண்ணணுமா? நான் ஏன் ஸ்கொயர் பண்ணணும்? அவங்க ரெக்டாங்கிள் தானே கேட்டிருக்காங்க, நான் ஏன் ஸ்கொயர் பண்ணணும்? எனக்கு புரியலையே. எஸ், புரிஞ்சுதாமா? ஸோ இப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஸோ ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிள்னு சொல்லிடலாம். என்ன ஹோட்டலா? எனக்கு வந்து தோசை வேணாம், இட்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி கேட்குறக்கு. விச் இஸ் 90 டிகிரி. சரிங்களா? ஸோ ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? எஸ், சரியாமா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வேர் இட் இஸ் டன். யா ஓகே சிவசக்தி, சரி டன். அடுத்த சஹானான்னு நினைக்கிறேன். ஓகே, பட் இட்ஸ் ஓகே. நீங்க அப்படி நோட் பண்ணி சொன்னீங்கன்னா தான் எனக்கும் தெரியும். குறைஞ்சிருச்சா? ஏன் குறைஞ்சிருச்சு? ஏன் படிக்கலையா? ஸோ அடுத்த கொஸ்டின்மா எக்ஸசைஸ் 6.1ல 11th கொஸ்டின்மா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வழக்கம் போல் எனக்கு தெரிஞ்ச நான் இப்போவும் சொல்கிறேன், சிவசக்தி மட்டும்தான் நோட்ஸ் அனுப்புறதா நான் ஃபீல் பண்ணுறேன். வாட் அபவுட் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்? மேம் நான் பண்ணுறேன் மேம், எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கடைசியில் அங்கே போய் நான் வாட்ஸ்அப் செக் பண்ணால் வெறும் சிவசக்தியோட மெசேஜ் மட்டும்தான் இருக்குது. அவங்க மட்டும்தான் மேம் இட் இஸ் டன் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபோட்டோஸ் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஒழுங்காக கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி அனுப்புங்க, அப்பதான் நான் செக் பண்ண முடியும். 90050449 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? 2 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஒர்க் டன் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. 6.1ல 11th கொஸ்டின். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிருங்கம்மா. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, யா. காமர்ஸ் குரூப்புக்கு நான் ஷார்ட்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து பாருங்க. ஓகேவா? சரியாமா? சரி, ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா தான், மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லம்மா. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஒரு நாள் நான் மாடல் கொஷின் பேப்பர் கொண்டு வரேன், ஆனால் எப்படின்னு எனக்கே தெரியாது.
ஓகே. ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட ஃபார்முலா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும். அந்த ஏபிசி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இதை மாற்றி மட்டும் எழுதிடாதீங்க, இப்படி மட்டும் எழுதிடாதீங்க. இது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கிடையாது. ஓகேவா, இது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கிடையாது. ஓகேவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் மாற்றி வந்து எழுதிடாதீங்க. உங்களுக்கு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து புக்ல வந்து கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதானே சொன்னேன் மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தாலும் என்கிட்டயே அதே பதில் தான் வரும். திருப்பி திருப்பி ஒரே விஷயம் கேட்கறதுனால என்ன ஆக போகுது? என்கிட்ட இருந்து வேற பதில் வருமா? கண்டிப்பா கிடையாது. ஓகே, ஸோ சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தேர்மா. ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இப்போ நான் எழுதுகிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்த நோட்ஸ் கூட நான் உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தெரியாதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேனே. ஓகேவா, சரியா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நான் நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணி விட்டுருவேன், சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த எக்ஸாம்பிள் 6.12. ஸோ யா, ஸோ பிஃபோர் தட் இதில் இன்னொன்று இருக்குது, கோப்ளேனார்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது. தட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட்மா. ஓகேவா, பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து வெக்டார்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காமர்ஸ் குரூப்க்கு ஆல்ரெடி போஸ்டட், யூ கேன் செக் இன் ஷார்ட்ஸ். ஓகே, ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 வெக்டார்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இவங்க கோப்ளேனரா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் 8th சாப்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ லைக் என்னன்னா, கோப்ளேனர் அப்படின்னா இட் இஸ் அ லீனியர், ஒன் வெக்டார் இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் 2 வெக்டார்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணி அதில் வந்து கண்டுபிடிப்பீங்க. கரெக்டாக? இப்போ இங்கேருந்து பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார், அதாவது இவங்க எல்லாத்தையும் டிட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா யூ கெட் த வேல்யூ 0. ஓகேவா? ஸோ A1 A2 A3 அண்ட் B1 B2 B3 C1 C2 C3. ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்கிற வெக்டார்ஸ் வந்துட்டு நான் கன்ஃபியூஸ் ஆகலை. நீங்கள் பேசுறதுல நான் வந்து இது அப்படியே இருந்து அப்படி தான் இருக்கேன். நீங்கள் பேசி பேசி என்ன கன்ஃபியூஸ் ஆகி விட்டுறீங்க, அதான் உண்மை. ஓகேவா, ஸோ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து நம்ம கோப்ளேனார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஏபிசிங்கிறனால நான் அந்த ஏபிசி ஆர்டரில் எடுத்திருக்கேன். இப்போ இதே வந்து பிசிஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா B1 C1 A1 இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதணும். ஸோ த ஆர்டர் மஸ்ட் பி கேர்ஃபுல். ஓகேவா, ஸோ அந்த ஆர்டரில் மாற்றி போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, தப்பு தான் வரும். சரியா? ஓகேவா, 1 செகண்ட்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யா, நவ் இட்ஸ் ஓகே. யா பிரிதேஷ், குட்மா. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் இந்த 2 and 3 மார்க்ல எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரூவ் தட் ஃபார்ம்ல தான் கொடுப்பாங்க. அதாவது இது ரொம்ப ஈஸி. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறீங்க அண்ட் ஏ வெக்டார் கூட நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி கிராஸ் சி பண்ணிடலாமா? ஸோ நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ I J K பண்ணுவீங்க. 1 minus 2 1 and 4 இல்லை 0, ஏன்னா அங்கே I கிடையாது. ஸோ அடுத்தது 4 minus 5. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ சொல்லுங்க. அண்ட் இது கூட ஏ வெக்டாரை நம்ம என்ன பண்ணலாம், டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். $99 $999. ஸோ என்ன வேல்யூ வருதுப்பா? எஸ், ஸோ இதை நீங்கள் இன்னொரு இதாகவும் பண்ணலாம். அந்த IJKக்கு பதிலாக ஸோ ஏ வெக்டாரை கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதிரியும் வந்து சால்வ் பண்ணலாம். லைக் எப்படின்னா, ஸோ இந்த இடத்துல A டாட்
பி கிராஸ் சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து டோட்டலாகவே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது ஏ வெக்டாரை நீங்கள் இங்கே உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ வாட் இஸ் ஏ வெக்டார் வேல்யூஸ் -3 -1 5 -3 -1 5 அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூஸ் என்ன இருந்துச்சுனாங்க 24. நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அது எப்படிப்பா ஒரு 24? அதுதான் அங்கே ஐஜே கேலாம் இருக்குல்ல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 -2 1 இருக்காங்க, 0 4 -5 இருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு ஸோ இதை கேல்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? இட் இஸ் -3 × 10 - 4ன்னு வருமா. அடுத்தது -1 -5 × 0 -5 × 0. ஸோ அடுத்தது +5 × 4 -0 சாரி +0ன்னு சொல்லி வருமா. அடுத்தது -3 × 6 ஸோ +1 × -5 ஸோ அடுத்தது 5 × 4 ஸோ அகெயின் ஸோ -18 -5 +20. அப்போ இது வேல்யூ என்ன ஆகும் நமக்கு -23 +20. ஸோ அவங்க வேல்யூ என்னவா வரும்? இப்போவாது வேல்யூ சொல்லுங்க. பிரிதேஷ் ஆர் யூ தேர்? பிரிதேஷ், சிவசக்தி இருக்கீங்களா? கால்குலேஷன்ல பிஸி ஆயிட்டீங்களா? ஓகே, ஸோ என்ன வேல்யூ வரும்? இட் இஸ் -3 நோ. ஸோ -3. ஸோ இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லைனா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டாட் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, ஒரே இதுதான். ஆனால் வந்துட்டு எதுக்கப்புறம் எந்த டேர்ம் வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்காக மட்டும் தான் நான் இதை சால்வ் பண்ணேன். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இப்போ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் வந்து மாறும்ல. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ இட் இஸ் -3. ஓகே. சோ அடுத்து இந்த क्वेश्चन நீங்க சால்வ் பண்றீங்களா? அடுத்து இது நீங்க சால்வ் பண்றீங்களா? எக்ஸர்சைஸ் 6.2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन மா சால்வ் பண்ணிரலாம் தானே. சேம் அதே தான். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிட்டு எனக்கு நோட்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. 9005504499 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிடலாம். சரியா? ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் क्वेश्चन. So the volume of the parallelepiped whose coterminous edges are given by the vectors. So the coterminous edges அப்படிங்கிறது வந்துட்டு so the எல்லா edgesம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்துட்டு நமக்கு வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 வெக்டார்ஸ். எஸ் சிவசக்தி லாஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி தான். அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டு எனக்கு நோட்ஸ் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் 6.13 ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இதில் வந்துட்டு இந்த 3 வெக்டார்ஸ் வந்துட்டு நமக்கு கோட்டர்மைனஸ் எட்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து வால்யூம் ஆஃப் த parallelogram அதாவது parallelepiped தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகேவா? எஸ், போன சம் மாதிரி தான். 4 மினிட்ஸ் சொல்றீங்களா? என்ன 4 மினிட்ஸ் சொல்லணும்? புரியாத லாங்குவேஜ்லேயே பேசுறீங்களேப்பா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அதில் வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா சிம்பிளிமா யூ கேன் சப்ஸ்டியூட் A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 அந்த வேல்யூஸை அப்படியே நீங்கள் எழுதுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டாரோட வேல்யூஸ்லாம் எழுதுங்க பார்க்கலாம். 2 3 4 அண்ட் செகண்ட் வெக்டார் 1 2 -1 3 -1 2. சரியா? ஸோ இது அப்படியே நீங்கள் எழுதுறீங்க. ஸோ இதுலேருந்து அப்படியே டிட்டர்மினன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ இங்கே என்ன வரும்? 2 × 4 -1 வருமா? 11th அக்கௌண்டன்சி இல்லை உதயா. ஓகே, ஸோ அடுத்தது -3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 + 3 வருமா? ஓகேவா? நான் ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் நான் இங்கே போட்டுடுறேன், அப்புறம் கடைசியில் அதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஓகே, ஸோ 4 × -1 -6 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் நமக்கு வேல்யூ? 2 × 3 + 3 அண்ட் இங்கே வந்து 2 + 3 வருவாங்க +4 × -7. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ 6 இங்கே வந்துட்டு 3 × 5 வருமா? ஸோ 4 × -7. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு 6 + 15 -28. அப்போ 31 -28 வருமா? சாரி 21 -28. ஓகேவா? ஸோ த ஆன்சர் 7 வெறும் 7. எஸ் மனோஜ் குமார்.
மூணு எட்ஜஸ் வந்து 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. அந்த 3 வெக்டார்ஸோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 3 வெக்டார்ஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இதில் ஏ வெக்டார், செகண்ட் இதில் பி வெக்டார், அடுத்த இதில் சி வெக்டார். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -7மா, -7. ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லிசன். ஸோ வால்யூம் வந்து நமக்கு என்றைக்குமே நெகட்டிவ்ல வராது. கரெக்டாக நெகட்டிவ்ல வராது. ஸோ நவ் டேக் அ மாடுலஸ். ஸோ இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஸோ 7 cubic units. 7 cubic units மைனஸ்ல வராது. ஓகேவா? இங்கே மைனஸில் வந்திருக்கு. ஆனால் ஒரு வால்யூம்னு எடுக்கும்போது நமக்கு நெகட்டிவ்ல வராது. கரெக்டுங்களா? நெகட்டிவ்ல வராது. அது நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ல நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஸோ த வால்யூம் டிக்ரீசஸ், வால்யூம் இன்க்ரீசஸ். ஸோ த டிக்ரீசஸ் அப்படிங்கும் போது ஸோ த மைனஸ் ஆஃப் அப்படிங்கிற நம்ம வேல்யூ எடுப்போம். ஸோ இன்க்ரீசஸ் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி எடுத்துருவோம். சரியா? அது வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ல வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வால்யூம் அப்படிங்கும் போது அது நெகட்டிவ்ல வராது. ஓகேவா? ஸோ ப்ளஸில் வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின்மா. ஸோ சேம் அதே மெத்தடு தான். ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எஸ்பா. ஸோ சேம் அதே கொஷின் தான். இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? சேம் அதே கொஷின். த வால்யூம் ஆஃப் த parallelepiped whose coterminous edges are represented by the vectors. 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வால்யூம் கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? எஸ், ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்களா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் நிறையா ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஒழுங்காக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எனக்கு அனுப்புங்க. 8 o'clock அனுப்புங்க, நான் செக் பண்ணிடுறேன். சப்போஸ் 8 o'clock மேலே நீங்கள் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா நான் மார்னிங் வந்து நான் செக் பண்ணிடுறேன். ஓகேவா? எஸ், எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி அதில் ஒன்று கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரில் ஒன்று கொடுத்துருந்தேன். அண்ட் இப்போ இதில் ஒன்று கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் கொடுத்தேன்ல? ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ். ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ்லேயே நான் ஒன்று கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் 3 questions கொடுத்துருக்கேன். நீங்கள் 8 o'clock முடிஞ்சு அனுப்புங்க. இல்லைனா நான் மார்னிங் வந்து செக் பண்ணிக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின். த வால்யூம் ஆஃப் த parallelepiped whose coterminous edges are edges கொடுத்துருக்காங்கம்மா இஸ் 90 cubic unitsனு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்கலாம் வேணாம், அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? லாம்டா. ஸோ இந்த இடத்துல ஒரு லாம்டா இருக்காங்க. அந்த லாம்டாங்கிற வேல்யூவை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சேம் இதே டிக்டோ இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 19 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுலேருந்து நீங்கள் லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 7 லாம்டா -3 1 2 -1 -3 7 5 which is equal to 90 அப்படிங்கிற வேல்யூ வந்து வரும். சரிங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 7 into 10 minus of -7 அடுத்தது மைனஸ் லாம்டா இன்டூ 5 -3ன்னு சொல்லி இருக்காங்க. கரெக்டா? ஓகேவா? ஸோ அடுத்த வேல்யூ என்னமா? எஸ். ஸோ அடுத்த வேல்யூ என்ன? அப்படியே உட்காந்துக்கோங்க. ப்ளஸ் ஆஃப் -3 ப்ளஸ் ஆஃப் -3. அப்படியா? சந்தோஷம். என்ன வரும்? 7 minus of -6. சரிங்களா? minus of -6 which is equal to 19 சொல்லி வரும். சரிங்களா? ஸோ 7 into 10 plus 7 minus lambda into 5 minus 3 minus 3 into 7 plus 6 and which is equal to 90. ஸோ அப்போ 7 into இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 வருமா? அடுத்தது minus lambda into 2 minus 3 into 13. கரெக்டா? which is equal to 90. ஸோ 7 into 17 ஓட வேல்யூ என்னமா? 7 into -3 கிடைக்குது. ஃபைனல் ஆன்சர் 7 into 17 ஓட வேல்யூ என்னப்பா? மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா நேற்று 10th கிளாஸ்ல 10th ஸ்டூடெண்ட்ஸே அதிகமாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு 12th என்னன்னு தெரியல, இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. என்னன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. போங்க. 119. எஸ் சிவசக்தி பார்க்கவன். ஓகே சங்கீதா. ஸோ அடுத்தது -2 லாம்டா. இங்கே வந்து 3 into 13. ஸோ விச் இஸ் 39 இல்லையா? விச் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ 119லேருந்து 39 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? 119லேருந்து 39 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்ப்பா? ஸோ -2 லாம்டா ப்ளஸ் 80 இல்லையா? 70யா? எனக்கு 80ல் கிடைக்குது. 70யா வருது? எனக்கு 80 தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு.
ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், -2 lambda equal to 90 minus 80 அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ -2 lambda equal to 10. ஸோ therefore lambda equal to 10 divided by -2. ஸோ therefore lambda equal to -5. ஸோ -5 is the final answer. ஓகேவாம்மா, புரியுதா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? Is there any doubt ma? No. Yes, so இது எல்லாமே ஈஸி தான். எப்போ வரும்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் 3D ஜியோமெட்ரி பார்க்குற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயப்படுத்தலை, ஆனால் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி போகும், அவ்வளோதான். சரியா? ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோப்ளேனார். ஸோ கோப்ளேனாருங்கிற கண்டிஷனுக்கு ஆல்ரெடி ஐ டோல் யூ நோ. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். இதை நீங்களே கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம்ல. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு 0 வந்தது அப்படின்னா இட் இஸ் கோப்ளேனார், அதர்வைஸ் இட் இஸ் அ நான் கோப்ளேனார். ஓகேல, ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ல. எத்தனை சம் கொடுத்துருக்கேன்? 4th. இது 4th கொஸ்டினா? இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது 4th கொஸ்டின் அப்பா, விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணும் இல்லையா? ஸோ திஸ் ஒன் இஸ் அ 4th கொஸ்டின், கோப்ளேனார். கரெக்டுங்களா? சால்வ் பண்ணி அனுப்பிடலாமா? அனுப்பிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, 5th one, 5th கொஸ்டின் ஆல்சோ நிறைய பேர் கேட்டீங்க ஹோம்ஒர்க் கொடுங்கன்னு. கடைசியில் பார்த்தா நானே இங்கே நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ப்ரூஃப் பண்ணுங்க, கோப்ளேனார்னு ப்ரூஃப் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ கொஸ்டின். சரியா? மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து 5th கொஸ்டின். சரியா? 5th சம் கண்டுபிடிங்க. சரிங்களா? 6.2ல 6th one. அட்லீஸ்ட் கொஸ்டினை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி கூட வச்சுக்கோங்க நம்பரை. அதுக்கப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணி அனுப்பலாம். 6.7 இப்போ தான் 6.2K வந்திருக்கோம். நம்ம வந்து கண்டிப்பாக 7ம் வந்து சால்வ் பண்ணிடலாம், தப்பு கிடையாது, சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விச் இஸ் எக்ஸாம்பிள் 6.15மா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் 3 வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனார் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எம். ஸோ இந்த இடத்துல எம்னு ஒரு வேல்யூ இருக்காங்க, அவங்க நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ சிமிலர் பாக்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ என் ஆசைக்கு ஒன்றாவது நான் சால்வ் பண்ணிடுறேன். சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து 2 -1 3 இருக்கு, 3 2 1 அண்ட் 1 m4ன்னு இருக்கு. சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் நம்மளோட கண்டிஷன். ஏன்னா அவங்க கோப்ளேனார்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ 2 × 8. ஸோ -mன்னு வருமா? 2 × -8. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா minus of -1 into 12 -1மா. அடுத்தது +3 into 3m -2. சரிங்களா? 3m -2 which is equal to 0. ஸோ இப்போ அடுத்த வேல்யூ என்ன? 2 × 8 - m. ஸோ +1 × 11. ஸோ +3 × 3m -2 = 0 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூஸை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணலாம்னா 16 - 2m + 11 + 9m -6 = 0. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு எம் வேல்யூஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுங்க, ரிமைனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இது என்ன ஆகும்? நமக்கு 7m அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு என்னென்ன இருக்குப்பா? 16 இருக்காங்க, 11 இருக்காங்க, -6. அப்போ 16 - 6 பண்ணீங்கன்னா யூ கெட் த வேல்யூ 10 இல்லையா? ஸோ 10 + 11 என்ன ஆகும்? நமக்கு 21 which is equal to 0. ஸோ 7m = 21, m = 21 divided by 7. ஸோ therefore m = 3. ஓகே பார்க்கலாம், m = 3. சரிங்களா? ஓகேவாமா? ஓகே சிவசக்தி, புரிஞ்சுதாப்பா? ஸோ m = 3. இந்த மாதிரி கொஸ்டின் தான் உண்மையாகவே 2 and 3 மார்க்கில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரால கேட்பாங்க. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். முக்கியமாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொன்ன தெரியுமா? வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், அதெல்லாமே கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? -21னா நான் போடலையே, எப்படி -21 வரும்? ஓ, ஆப்போசிட் சைடில். ஓகே 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 ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். யா, ஓகே, எஸ் எஸ், இட் இஸ் -21. ஓகே ஓகே, டன்.
சில பல அடிகள் விழத்தான் செய்யும், அதெல்லாம் கவனிக்கூடாது சரியா. யா ஓகே ஓகே ஓகே, இட் இஸ் -21. சரிப்பா போதும் சரியா. ஸோ இதில் இருக்கிற ரிமைனிங் இருக்கிற கொஞ்சம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வந்து பாருங்கள் ஓகேவா. ஸோ லைக் ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் வேணால் இப்போ எழுதிடுறேன், அதுக்கப்புறம் வேணால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேணால் ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம் சரியா. ஓகேவா. ஸோ இங்கே வந்து வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட், இதுக்கு முன்னாடி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது A cross B cross C அப்படிங்கிறது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டாட் யூஸ் பண்ணோம், டாட் போட்டால் ஸ்கேலார், கிராஸ் போட்டால் வெக்டார், அவ்வளோதான், பெருசு டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா. இதுலேயே ஒரு சில வேல்யூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ திஸ் ஒன் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் 12th போர்டு எக்ஸாம் சரியா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, நிறைய இதில் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் தெளிவாக இதை வந்து பார்த்துக்கோங்க. வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷன் இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க சரியா. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ விச் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே, வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எக்ஸ்பான்ஷன் ஓகேவா. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜக்கோபிஸ் ஐடென்டிட்டி. ஸோ ஜக்கோபிஸ் ஐடென்டிட்டி வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கொஞ்சம் இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சரியா. ஸோ தட் இஸ் A வெக்டார், B வெக்டார் அண்ட் C வெக்டார் ப்ளஸ் B வெக்டார். அதாவது வந்து அந்த சைக்ளிக் ப்ராடக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எழுதுவீங்க சரிங்களா. ஓகேவா. இங்கே வந்து A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் which is equal to 0. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜக்கோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த சைக்ளிக் ப்ராடக்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ABC, BCA அண்ட் CAB ஓகேவா. ஸோ இதை வச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு கொஷின் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதை ஃபார்மில் வரும், அதாவது வந்துட்டு இந்த சைக்ளிக் ப்ராடக்ட்டை நீங்கள் மாற்றுவீங்க, அது எப்படின்னா சம்மில் வரும், டிஃப்ரென்ஸில் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ல வரும். அதெல்லாம் நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ட்ரிக்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அதை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அடுத்தது லெக்ரான்ச்சி ஐடென்டிட்டி. ஸோ இந்த லெக்ரான்ச்சி ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூவில் நீங்கள் எடுப்பீங்க, அதாவது A cross B வெக்டார் டாட் C வெக்டார் cross D வெக்டார். So which is equal to A vector dot C and A vector dot D, B vector dot C and B vector dot D. So this one is the Lagrange identity. ஓகேவா. இப்போ இதையெல்லாம் வச்சு தான் நம்ம அடுத்தது எக்ஸசைஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் கொடுத்தது 5 ப்ராப்ளம் தானே, தயவு செஞ்சு சால்வ் பண்ணி 8 o'clock முடிஞ்சு அனுப்புங்க, இல்லைனா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அனுப்புங்க, நான் மார்னிங் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுத்துறேன் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஆல், சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் டயர்டாக இல்லாமல் தூங்காமல் கொஞ்சம் என்துவாஸ்டிக்காக கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்க ஓகேவா. எஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல், பை, டேக் கேர் மா, குட் நைட்.